ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் மாறாதவர், அவர் என்றும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்றாமல் வேற எந்த காரியத்திற்கும் அவர் தம்முடைய கவனத்தை திருப்ப மாட்டார். இன்றைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதில் பிரவேசிப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு தேவன் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். எபிரேயர் 6 அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நம்முடைய தேவன் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மாறாதவர் அப்படின்ற போது அவரிடத்துல மாறாத தன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு முதலாவது தன்மை என்னன்னு பார்ப்போம். அவருடைய வார்த்தை மாறாதது, தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் தேவன் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரோ அவைகள் எல்லாமே வாக்குத்தத்தம் தான், வாக்கு உறுதிகள். தேவன் பொய் சொல்லுகிறவர் கிடையாது. அப்ப அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நிஜமான, உண்மையான, மெய்யான வார்த்தைகள். ஒரு தடவை அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். அது மட்டும் இல்லாம தேவன் மனஸ்தாபப்படுகிறவரும் இல்லை. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டதுக்கு அப்புறம் தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் யோசிக்க மாட்டார், அந்த மனஸ்தாபப்பட மாட்டார், ரிக்ரெட் பண்ண மாட்டார். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் சொல்லியிருக்கிறார். தெரியாம சொன்ன வார்த்தைகள் கிடையாது. அவைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள். அவருடைய வார்த்தை என்றும் மாறாதது. இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் மனம் மாறாத தேவனாக இருக்கிறார். ஒரு தடவை நம்மளுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் சொல்லிட்டா அப்படின்னா அதற்கப்புறம் அந்த மனசுல இருந்து அந்த காரியத்தை அவர் மாற்ற மாட்டார். God will not change his mind after promising you something. அப்ப நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும், அது மட்டும்தான் நடக்கும். வேற யார் என்ன சொன்னாலும் அது நடக்காது. மற்றவர்கள் நம்மை சபிக்கலாம், மற்றவர்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கலாம், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது மட்டும்தான் நிறைவேறும். சில நேரங்களில் நாம் யோசிக்கிற காரியங்கள் கூட நிறைவேறாது. ஏனென்றால் அதெல்லாம் ஒருவேளை நம்மளுக்கு சரியா இருக்காது, அதெல்லாம் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்தாது. ஆனால் தேவன் ஒன்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு சிறந்தது, அதுதான் ஆசீர்வதிக்கிற காரியத்தில் நம்மளை நடத்தி செல்லும். ஆகவே நம்மளுக்கு என்ன சொன்னாலும், யார் சொன்னாலும், எப்படி சொன்னாலும் அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. தேவன் சொன்னது மாத்திரம்தான் நிறைவேறும். அதனாலதான் அவருடைய வாக்குத்தத்தம் என்றும் மாறாததா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நம்ப முடியாத சூழ்நிலைகள்ல நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, எதை நம்புவது, எப்படி நம்புறது, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையிலும் நம்புவதற்கு ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம், வசனம். You can believe on God's promise even in an unbelievable situation. நம்ப முடியாத சூழ்நிலையில கூட நம்பக்கூடிய ஒரு காரியம் தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறாதது. அதுதான் தேவனாக இருக்கிறார், அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் மாறாதவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் மாறாதவர், அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது. அவர் உங்களுக்காய் சொன்னதை நிறைவேற்றுவது தான் அவருடைய நோக்கமே. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அதன் மேல நம்பிக்கை வைங்க. தேவன் உங்க வாழ்க்கையில சிறந்த காரியத்தை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார், அதை இன்றைக்கே நிறைவேற்றி இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை பார்க்க ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.